உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 23:6 மிகவும் எனக்கு ஒரு பிடித்த வசனம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது அங்கே எழுதுகிறார். இதனாலே செய்தியாக நித்தமும் தேவனோடு நாம் ஒவ்வொரும் தேவனோடு அனுதினமும் நாம் தேவனோடு உறவு வைக்கும்போது எத்தனை ஒரு ஆச்சரியமான அனுபவம், சந்தோஷமாக சமாதானமாக தேவன் நமக்கு மாற்றுகிறார். நிச்சயமாகவே தேவன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற இந்த வசனம் மூலமேலே சொல்லப்பட்டது தங்களுக்கு கொடுக்கப்படும் பணியில் தங்களுக்குள்ள அர்ப்பணிப்பை காண்பிக்க அநேகர் நிச்சயமாக என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஆனாலும் பெரும்பாலோர் தங்கள் சொல்லை காப்பாற்றுவது கிடையாது. அது ஒரு சாதாரண இன்றைக்கு ஒரு பேச்சாகிவிட்டது. நிச்சயமாக நான் செய்கிறேன், நிச்சயமாக நான் செய்யணும் சொல்லி அது வழக்கமாகிவிட்டது. ஆனால் அநேகர் அப்படிப்பட்ட பொருளை காப்பாற்றுவதில்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயம் என்றால் நிச்சயம் செய்வார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தருடைய வாயில சொல்லிட்டு என்னும் நிச்சயத்தால் முத்தி தரித்தார். அவர் வார்த்தைகள் அத்தனை நிச்சயமானவாய் இருந்தது. அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் தேவன் தன்னோடு இருந்த விதத்தை பார்க்கும்போது தாவீது எண்ணி பார்க்கிறார். தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரர் என்பதை அந்த அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டார். எனவே தேவனுடைய இந்த அடிப்படை குணங்களாக கிருபையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதை நான் தேவனோடு வாழ்வதையும் எண்ணியும் மகிழ்கிறார். எனவேதான் இனி என்றென்றும் மகிழ்ச்சியே என்னும் அவர் கீதத்தை பார்க்கிறார். ஆகவே பரலோகம்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அருமையான வாலிப பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த பூமியிலே அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்க்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் என்னவென்று பார்க்கும்போது பரலோகம். நாம் அங்கு செல்ல விரும்பும் காரணங்களை ஆராய வேண்டும். இந்த உலகத்திலே அங்கே செல்வதற்கு என்னெல்லாம் பிரயாசப்பட வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இப்படி உலகமான கவலையிலிருந்து நீங்கள் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பரலோகத்தின் சிறந்த ஈவுகளை நீங்கள் நானும் காரணம் காட்டி ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது வாழ்நாள் முழுதும் அவர் வழிநடத்தி தன்னுள்ள மேய்ப்பரோடு இருக்க போவதை அவர் எண்ணி மகிழ்ந்தார். எனவே தான் சொல்கிறார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நித்திய காலமும் தன்னோடு இருப்பதை எண்ணி ஆனந்தம் கொள்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.